ஈவினிங் பிரியா. ஓ, திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். நம்ம போன வகுப்புல அறம் செய்வான் திறன் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி வான சிறப்பு, தான சிறப்பு, அரசன் எப்படி இருக்கணும், இது எல்லாமே பார்த்தோம். இது எல்லாமே நம்ம ஏற்கனவே திருக்குறள்ல சின்ன வயசுல இருந்து நிறைய இந்த மாதிரி கதைகள் இதெல்லாம் கேட்டே நம்ம வளர்ந்தனால அதையே திரும்ப பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் போரா ஃபீல் பண்றோம். ஆரம்பத்துல முதலாம் தந்திரத்துல நம்ம காட்டின இன்ட்ரெஸ்ட் வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருச்சு. ஏன்னா படிச்சதையே திரும்ப படிக்கிற மாதிரி ஃபீல் பண்றோம். ஸ்ட்ரென்த்தும் பார்த்தா அப்ப இருந்த அளவு இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து குறைஞ்சிட்டு வரோம். இன்னமும் இதுக்கு அப்புறமாவும் என்னெல்லாம் வருது அப்படின்னா, அறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அன்பு, கல்வி, கேள்வி, கல்லாமை, நடுவு நிலைமை, கல்லுண்ணாமை, இது எல்லாமே திருக்குறள்ல நம்ம பார்த்த அதே விஷயங்களை தான் திரும்பவும் முதலாம் தந்திரத்துல வருது. அதனால இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நம்ம வேகமா முடிச்சிடலாம். ஒவ்வொரு அதிகாரத்திலையும் 10 பாடல்கள் வரைக்கும் இருக்கு. நம்ம பார்த்த விஷயமே திரும்ப வரனால நம்ம டெய்லியுமே 10 பாடல்களா பார்த்து முதலாம் தந்திரம் முடிச்சிட்டோம் அப்படின்னா, அடுத்து இரண்டாம் தந்திரம் நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி அந்த யோக நிலைகள் எப்படி பயிற்சி பண்ணணும் அதெல்லாம் இரண்டாவது தந்திரத்துல வருது. அது பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம நிதானமா பார்க்கலாம். அதனால இன்னைக்கு வந்து அறம் செய்யான் திறம்ல வந்து 10 பாடல்கள் வரைக்கும் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கலாம். போன வகுப்புல அறம் செஞ்சா அவங்க எப்படி எல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குங்கிற மாதிரி சொன்னாரு. இந்த இன்னைக்கு பாடல்கள்ல வந்து அறம் செய்யலைன்னா அவங்க எப்படி எல்லாம் கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான நிலை ஏற்படும் அப்படிங்கிறத சொல்றாரு. 260வது பாடல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். எட்டி பழுத்த இருங்கனி வீழ்ந்தன, ஒட்டிய நல்லறம் செய்யாதவர் செல்வம், வட்டி கொண்டு ஈட்டியே மண்ணில் முகந்திடும், பட்டிப் பதகர் பயனறியாரே. இந்த எட்டி பழம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அது பார்க்கிறதுக்கு நல்ல மஞ்சள் நிறத்துல உருண்ட வடிவமா இருக்கும். பார்த்தாலே அந்த பழம் வந்து ரொம்ப அழகா இருக்கும். அந்த அந்த எட்டி பழம் வந்து பார்க்கிறதுக்கு அவ்வளவு அழகா இருந்தாலும் அத கடிச்சோம்னா பயங்கர கசப்பா இருக்கும். அத கடிச்சிட்டா 30 நாள் வரைக்கும் நமக்கு வேற எந்த சுவையுமே தெரியாது. வாயில அந்த கசப்பு சுவை மட்டுமே இருக்குமா, அந்த அளவுக்கு கசப்பான ஒரு எட்டி பழம். அந்த பழம் வந்து பழுத்து தரையில விழுந்து பார்க்க எவ்வளவு அழகா இருந்தாலும் அது வந்து யாருக்குமே பயன்படாம போயிரும். அதே மாதிரிதான் ஒட்டிய நல்லறம் செய்யாதவர் செல்வம். யாருக்குமே வந்து ஒரு தானம் கொடுத்து அறம் செய்து வாழாதவங்க, அவங்க சேர்த்து வச்ச செல்வமானது வட்டி கொண்டு ஈட்டியே மண்ணில் முகந்திடும். அதிகமான வட்டி கொடுத்து வட்டி கேட்டு மக்கள்கிட்ட வாங்கி சேர்த்து வைக்கக்கூடிய அந்த செல்வம், அது மூலமா அவங்க இந்த உலக பொருள்கள் மேல ஈட்டுறது, இது எல்லாமே பட்டி பதகர் பயன் அறியாரே. எப்படி அந்த எட்டி பழம் யாருக்குமே பயன்படாம போகுதோ, அதே மாதிரி அவங்க சேர்க்கக்கூடிய செல்வமும் யாருக்குமே எந்த பயனும் இல்லாம போயிரும். அவங்களுக்கேவோ அந்த பணம் வந்து பயன் தராது. வட்டி போட்டு வாங்கி சேர்க்கிற காசு அவங்களுக்குமே அது கிடைக்காம அந்த எட்டிக்காய் மாதிரி இல்லாம ஒரு நாள் போயிடும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த பாடல்ல என்ன சொல்றாரு, அந்த எட்டி பழம் மாதிரி நம்ம கசப்பான முறையில நம்ம சேர்க்கிற செல்வம் வந்து அது பழுத்தாலும் யாருக்கும் எப்படி பலன் இல்லாம இருக்கோ அதே மாதிரி அந்த செல்வமும் பலன் தராது. 261வது பாடல். ஒளிந்தன காலங்கள் ஊழியும் போயின, கழிந்தன கற்பனை நாளும் குறுகி, பிழிந்தன போல தம் பேரிடர் ஆக்கை, அழிந்தன கண்டும் அறமறியாரே. ஒளிந்தன காலங்கள் அப்படின்னா நம்ம வாழக்கூடிய காலங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சுகிட்டே இருக்கு, காலங்கள் கழிந்துகிட்டே இருக்கு. ஊழியும் போயின. ஊழி அப்படிங்கிறது நம்ம இப்ப இருக்கக்கூடியது ஊழி காலம் அப்படின்னு சொல்றோம். எதனால அப்படி சொல்றோம்னா, இயற்கையாவே சில மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும்.
இப்ப இப்ப நம்ம பாக்குறதே வந்து இந்த மாசம் வந்து மழை வராது ஆனா மழை வருது. குளிர் வந்து இவ்வளவு நாட்கள் இருக்காது ஆனா இருக்குது. இந்த மாதிரி இயற்கைக்கு வந்து மாறா எப்பயும் இப்படி நடக்கக்கூடிய விஷயங்கள் மாறி நடக்குது அப்படின்னா அததான் வந்து ஊழிக்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சபூதத்துல ஒரு பூதம் தானாகவே மறைந்து இன்னொரு பூதமா மாறுறது. இது எல்லாமே வந்து ஊழிக்காலம். திடீர்னு கடல் மேலோங்கி வந்து நிலத்த ஃபுல்லா உள்ள எடுத்துட்டு நீர் கூடிருது. சில நேரம் கடல் அப்படியே உள் வாங்கிட்டு மலை பிரதேசம் வந்து வெளிய வர்றது. இந்த மாதிரி இயற்கையில மாற்றங்கள் ஏற்படக்கூடியது தான் வந்து ஊழிக்காலம். இப்ப அந்த ஊழிக்காலம் தான் வந்து நமக்கு நடந்துட்டு இருக்கு. கலிந்தன கற்பனை நாளும் குறுகி. நம்ம கற்பனையா நம்ம வந்து எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைச்சு வாழ்றோமோ அதுவும் வந்து மாறிடும். ஏன்னா ஊழி காலத்துல எதுவுமே நம்மளால சொல்ல முடியாது. திடீர்னு ஒரு வைரஸ் வந்துச்சு, நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, எல்லாமே மாறுது. அந்த மாதிரி இந்த ஊழி காலத்துல எதிர்பார்க்காதபடி எல்லாமே மாறவும் செய்யும். பிழிந்தன போ போல தம் பேரிடர் யாக்கை. பிழிந்தன அப்படின்னா நம்ம இந்த ட்ரெஸ் எல்லாம் அலசும் போது பிழியறதுன்னு சொல்றோம், கரும்ப புளியறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. இந்த மாதிரி மாறி மாறி அந்த ஊழிக்காலம் நடக்கும்போது, நம்ம எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும்போது நம்மளுடைய யாக்கை அப்படிங்கிறது இந்த உடல் வந்து அந்த மாதிரி பிழியப்படுது. நம்மளுடைய எனர்ஜி எல்லாம் போகுது. நம்மளுடைய அந்த மன தளர்ச்சி எல்லாமே போகுது. நம்ம வந்து அந்த பிழிந்து ஒரு சக்கை மாதிரி இந்த உடல் வந்து போயிடுது. அழிந்தன கண்டும் அறம் அறியாரே. அப்ப இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறத நாம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். அப்படி இருந்தும் ஏன் நம்ம இதெல்லாம் ட்ரை பண்ண வேண்டாம், பேசாம அறம் வழியில இருந்து செஞ்சுட்டு போவோம்னு ஏன் நம்ம ரிலாக்ஸா இருக்க மாட்டேங்கிறோம்? இன்னும் இதை செய்யணும், அதை செய்யணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு ஏன் நம்மள அறியாமலே இப்படி எல்லாம் கஷ்டப்படுறீங்க? இது ஊழிக்காலம். நம்ம எதிர்பாராத எல்லாமே நடக்கும். இயற்கையில நிறைய மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றத்தை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலைன்னா நம்மளுடைய உடல் வந்து அந்த சக்கையா பிழியப்படும். இது தெரிஞ்சும் ஏன் நம்ம வந்து அறத்துல நிக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு வருத்தப்படுறாரு. அடுத்த பாடல் 262. அறமறியால் அண்ணல் பாதம் நினையும் திறமறியார் சிவலோக நகர்க்கு புறம் அறியார் பலர் பொய்மொழி கேட்டு மரம் அறிவார் பகை மன்னி நின்றாரே. அறம் அறியார் அப்படின்னா எப்படி அறம் செய்யறது, ஒருத்தவங்களுக்கு எப்படி உதவுறது, எத்தனை உதவிகள் நம்ம செய்யறதா இருந்தாலும், ஒருத்தவங்களுக்கு கல்வி சொல்லி கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல ஒரு பண உதவி, எத்தனை உதவிகள் நம்ம செய்யறதா இருந்தாலும் அதுல முதன்மையானது வந்து உணவு கொடுக்கறது தான். ஒரு உயிர் வந்து இந்த உலகத்துக்கு வந்துருச்சு, அது வந்து நிலைக்கணும் அப்படின்னா அதற்கான உணவை வந்து நம்ம குடுக்கறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்ப அது வந்து உயிர் அப்படிங்கிறது ஒரு வாடின செடியா கூட இருக்கலாம், இல்ல ஒரு புழு பூச்சி எதுவா வேணாலும் இருக்கலாம். எல்லாமே ஒரு உயிர்னு வந்துருச்சு. அப்ப அதுக்கு உணவு கொடுக்கறது தான் வந்து மிகப்பெரிய அறச்செயல். அதத்தான் வந்து சொல்றாரு. அந்த அந்த அறம் என்னன்னே நமக்கு தெரியல, இன்னொரு உயிரை எப்படி நேசிக்கணும், அதுக்கு எப்படி உணவு அளிக்கணும் அப்படிங்கிற அந்த அறமே தெரியல அப்படின்னா அண்ணல் பாதம் நினையும், அவங்களால இறைவனுடைய திருவடியை வந்து நினைக்கவே முடியாது. அண்ணல் அப்படிங்கிறது சிவபெருமான சொல்றாரு. அவருடைய திருவடியை போய் நாம அடையிறது தான் இந்த பிறவியோட நோக்கமே. அதுவே வந்து அவங்களுக்கு தெரியாது. அப்ப அறம் தெரியலைன்னா இறைவனை உணர முடியாது. திறம் அறியார் சிவலோகம் நகருக்கு. அந்த சிவலோகம் அப்படிங்கிறது மேல இருக்கக்கூடிய அந்த லோகம். அந்த உலகத்துக்கு வந்து நம்ம போகணும் அப்படின்னா நம்ம வந்து அறம் தெரிஞ்சாதான் அந்த லோகத்துக்கு வந்து நம்மளால போக முடியும். புறம் அறியார் பலர் பொய்மொழி கேட்டு. அந்த மாதிரி அந்த சிவலோகம் போகணும், அறம் செய்யணும் அந்த எண்ணமே இல்லாம நம்மள சுத்தி இருக்கிறவங்க புறம் அறியார் பலர் பொய்மொழி கேட்டும், அவங்க சொல்றது அவங்கள பார்த்துட்டு அவங்கள மாதிரி நம்மளும் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு நம்ம அந்த மாதிரி எல்லாம் வாழ்ந்தோம்னா மரம் அறிவார் பகை மன்னி நின்றாரே.
அவங்க வந்து திரும்ப திரும்ப இந்த பிறப்பு இறப்பு இதுல மரம் அப்படிங்கிறது அந்த பிறப்பு இறப்பு சுழற்சி அதுக்குள்ளேயே அவங்க போய் உழன்று திரும்பவும் இந்த மண்ல மனித பிறவி எடுத்து திரும்ப அந்த இன்ப துன்பத்தை அனுபவிக்கிற மாதிரி வந்துகிட்டே இருப்பாங்க. அப்ப அறம் தெரிஞ்சாதான் சிவபெருமானோட திருவடிய போய் சேர முடியும். அறம் வழி வாழ்ந்தாதான் சிவலோகம் கிடைக்கும். அப்படி இல்லாம புறம் பார்த்து அந்த பொய்மொழி கேட்டு அதுபடி வாழ்ந்தோம்னா நமக்கு திரும்பவும் அந்த பிறப்பு இறப்பு வந்துகிட்டே இருக்கும். அந்த பிறவி வந்து நீண்டுகிட்டே போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 263வது பாடல். இருமலும் சோகையும் ஈலையும் வெப்பும் தருமம் செய்யாதவர் தம்பாலது ஆகும். உறும் இடி நாகம் உரோணி கலலை தர்மம் செய்வார் பக்கல் தாளகிலாவே. இதுல வந்து அவரை அந்த நோய்களை வந்து பிரிச்சிருக்காரு. அறம் செய்தவங்களுக்கு நோய்கள் வந்து வரும், அறம் செய்யாதவர்களுக்கு நோய் வந்து பக்கமே வராது அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு சொல்லியிருக்காரு. நம்ம நம்ம இப்ப பாக்குறோம், இத நம்மளால ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா நல்லாதான் இருந்தோம், அவங்களுக்கு திடீர்னு இப்படி வந்துருச்சு. அவங்க எத்தனையோ பேருக்கு நல்லது செஞ்சாங்க, எவ்வளவோ அன்னதானம் செஞ்சாங்க, கோயில்குளம் போனாங்க. ஆனா அவங்களுக்கு இந்த நோய்கள்லாம் வந்துருச்சு அப்படின்னு இந்த பாடல் வந்து கொஞ்சம் ஏத்துக்க முடியாதபடிதான் இருக்கும். ஆனா முதல் பாடல்லே சொல்லிட்டாரு, இது ஊழி காலம், இயற்கைக்கு மாறாக தான் நடக்கும். அப்ப நம்ம போன பிறவில எப்படி இருந்தோம் என்னன்னு தெரியாது. அதற்கு ஏற்ற மாதிரியும் இந்த பிறவில நடக்கும். அந்த கருத்தையும் அடுத்த பாடல்ல சொல்லியிருப்பாரு. இந்த பாடல்ல யாருக்கு என்ன நோய் வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இருமலும் சோகையும் ஈலையும் வெப்பமும். இருமல் தெரியும் நமக்கு. சோகை அப்படிங்கிறது நம்ம உடல்ல அந்த சத்து குறையிறது. ஈலையும் அப்படிங்கிறது கோழைத்தனம், ஒரு பயந்த சுபாவம் வர்றது. வெப்பம் அப்படிங்கிறது காய்ச்சல், ஜுரம். இது எல்லாமே யாருக்கு வரும்னா தர்மம் செய்யாதவர் தம்பாலது ஆகும். யாருக்கெல்லாம் அறம்னா என்னன்னு தெரியலையோ, அறம் வழி நடக்கலையோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான நோய்கள்லாம் வந்து சேரும். உறும் இடி நாகம் உரோணி கலலை. உறும் அப்படிங்கிறது மின்னல சொல்றாங்க. இடி இடிக்கிறது, நாகம் பாம்பு கடிக்கிறது, இந்த விஷப்பூச்சி ஏதாவது வந்து கடிக்கிறது. உரோணி அப்படிங்கிறது தொண்டையில வரக்கூடிய நோய்கள். கலலை அப்படிங்கிறது வயிற்றுல வரக்கூடிய நோய்கள். இந்த நோய்கள் எல்லாமே தர்மம் செய்வர் பக்கம் தாளக்கிலாவே. யாரெல்லாம் அறம் வழி சென்று நல்ல விஷயங்களை செய்யறாங்களோ அவங்க பக்கம் இந்த நோய்கள்லாம் வராது அப்படின்னு நோய்களை பத்தி சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம அறம் செஞ்சுக்கிட்டே இருந்தாலே போதும், நமக்கு எந்த நோயும் வந்து வராது. 264வது பாடல். பரவப்படுவான் பரமனை ஏத்தார் இரவலர்க்கு ஈதலை ஆயினும் ஈயார் கரகத்தால் நீர் அட்டி காவை வளர்க்கார் நரகத்தே நின்றிரோ நல் நெஞ்சு நீரே. இப்ப இந்த பாடல்ல யாரெல்லாம் நரகத்துக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பரவப்படுவான் அப்படிங்கிறது பரம்பொருளான இறைவனை உணர்ந்தவர்கள். அது யாரு? அந்த பரமனை, இறைவனை மட்டுமே நினைத்து அந்த சிந்திச்சுட்டு இருக்கிறவங்க. பரமனை ஏத்தார். ஏத்தார்னா நினைக்காதவங்க, அவங்கள பத்தி நினைக்காதவங்கன்னு சொல்றாரு. அதாவது இறைவன் ஒருவன் இருக்கான், அவன் தான் எல்லாத்துக்கும் மேலான பரம்பொருளா இருக்கான், அவன் தான் எல்லாத்தையும் செய்யறான் அப்படிங்கிற அந்த இறைவனை பத்தின எந்த சிந்தனையும் இல்லாதவங்க. ஏத்தார் அப்படின்னா இல்லாதவங்க. இரவலர்க்கு ஈதலை ஆயினும் ஈயார். நமக்கு சாப்பிட்டது போக நமக்கு எக்ஸஸா தான் இருக்கு, நிறையவே தான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலும் அதை இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துடலாம், அவங்களுக்கு பயன் பெறும் அப்படின்னு தோணாதவங்க. கரகத்தால் நீர் அட்டிக்காவை வளர்க்கார். கரகத்தால்னா கரங்கள், கையால ஒரு நீர் ஊத்தி ஒரு செடி வாடும் போது அந்த செடியை கூட வளர்க்கணும். மற்றவங்களுக்கு பெருசா நம்ம உணவோ உடையோ தானமா கொடுக்கலைனாலும் பரவாயில்ல, நம்ம கண்ணு முன்னாடி ஒரு செடி வாடுதுன்னா அதுக்கு ஒரு தண்ணிய ஊத்துவோமே அப்படின்னு தன் கையால தண்ணி கூட ஊத்தணும் அப்படிங்கிற அந்த சின்ன அறம் கூட இல்லாதவங்க
நரகத்தே நின்றீரோ நல் நெஞ்சினாரே. அவங்க எல்லாரும் கட்டாயம் நரகத்துக்கு தான் போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. 3 விஷயம். இறைவனை பத்தின எந்த சிந்தனையும் இல்லாதவங்க, தனக்கு போக மீதி இருக்கு அப்படின்னா அதை கொடுக்க கூட மனசு வராதவங்க, ஒரு செடி வாடுதுன்னா அதுக்கு தண்ணி ஊத்தணும் அப்படிங்கிற எண்ணம் கூட இல்லாதவங்க, இந்த 3 பேருமே நரகத்துக்கு செல்வார்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ரொம்ப எளிமையான அறம் வந்து இதுதான். நம்ம கிட்ட மீதி இருக்கா அதை கொடுத்துடலாம். நமக்கு அந்த அளவுக்கு கூட வசதி இல்லைன்னா தண்ணியாவது செடிகளுக்கு ஊத்தலாம். இதுவே வந்து பெரிய அறம். அதுக்கே நம்ம நரகத்துக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. 265வது பாடல். வழி நடப்பார் இன்றி வானோர் உலகம் களி நடப்பார் நடந்தார் கரும்பாரும் அழி நடக்கும் வினை ஆக ஆசு அற ஓட்டிட்டு ஒளி நடப்பார் வினை ஓங்கி நின்றாரே. இப்ப இதுல வந்து அறவழியில நடக்கிறவங்க என்ன செய்வாங்க, அறவழியில நடக்காதவங்க என்ன செய்வாங்கன்னு பிரிச்சு சொல்லியிருக்காரு. வழி நடப்பார் இன்றி வானோர் உலகம். வானோர் உலகம் அப்படிங்கிறது மேலோகம், நம்ம சொர்க்கம், எது எல்லாம் நம்ம உயர்ந்ததுன்னு நினைக்கிறோமோ தேவர்கள் வாழக்கூடிய இடம், அதுதான் வானோர் உலகம். அதுக்கு யார் செல்வாங்கன்னா, வழி நடப்பார் அப்படின்னா அறவழியில நடக்கிறவங்க வான் உலகத்துக்கு செல்வாங்க. அப்படி இல்லாம களி நடப்பார் நடத்தார் கரும்பாரும். கரும்பாரும் அப்படிங்கிறது அந்த வானோர் உலகத்துக்கு அப்படியே எதிர்மறையா சொல்றாரு. கரும்பாரும்னா அந்த பயங்கர இருட்டான ஒரு இடம். அந்த இருட்டுனா நமக்கு எந்த அளவுக்கு பயம் இருக்கும், அந்த மாதிரியான ஒரு இருட்டான இடத்துக்கு யார் போவாங்க அப்படின்னா களி நடப்பார். அப்படின்னா அந்த அறம் வழியில இல்லாம நம்ம இஷ்டம் போல வாழக்கூடியவங்க, அவங்க அந்த மாதிரியான ஒரு இருட்டான இடத்துக்கு வந்து செல்வார்கள். அழி நடக்கும் வினையாக அற ஒட்டிட்டு. அப்ப இந்த மாதிரி நம்ம அறவழியில நடக்கல அப்படின்னா நம்ம செய்த வினைகள் வந்து நம்ம கணக்குல வந்துகிட்டே இருக்கும். அது நம்ம செய்யக்கூடிய நல்வினையோ தீவினையோ, நம்ம அறம் வழி வாழல அப்படின்னா அந்த வினைகள் வந்து கூடிக்கிட்டே போகும். அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த பிறவில நமக்கு வந்து அந்த வினைகள் சேர்ந்துகிட்டே இருக்கும். இப்ப அழி நடக்கும் வினையாக அற ஓட்டிட்டு, அந்த வினைகளை வந்து யாரெல்லாம் அறுத்தெடுப்பாங்கன்னா அறவழியில இருக்கிறவங்களுக்கு வினைகள் வந்து சேராது. ஒளி நடப்பார் வினை ஓங்கி நின்றாரே. அவங்க அடுத்த பிறவி பிறக்கும் போது அவங்களுக்கு எந்த வினையும் இல்ல, நல்வினையும் இல்ல, தீவினையும் இல்ல அப்படின்னா அந்த பிறவிதான் வந்து நமக்கு கடைசி பிறவியா இருக்கும். நமக்கு அதுலதான் ஞான நிலை கிடைக்கும். அப்ப வினை இல்லாத பிறவி யாருக்கு வரும்னா அறம் வழியில நடக்கிறவங்களுக்கு தான் அந்த வினை இல்லாத பிறவி வந்து வரும் அப்படின்னு பிறவிய பத்தி இந்த பாடல்ல வந்து சொல்லியிருக்காரு. 266வது பாடல். கனிந்தவர் ஈசன் கழல் அடி காண்பர் துணிந்தவர் ஈசன் துறக்கம் அது ஆழ்வர் மலிந்தவர் மாளும் துணையும் ஒன்று இன்றி மெலிந்த சினத்துள் வீழ்ந்து ஒளிந்தாரே. கனிந்தவர் அப்படின்னா எல்லா உயிர்களிடத்திலும் கருணையோட கனிவோட அன்பா நடந்துக்க கூடியவங்க. ஈசன் கழலடி காண்பர். அப்படி எல்லார்கிட்டையும் அன்பா இருந்தாலே, ஏன்னா நம்ம அன்புதான் சிவம்னு சொல்றோம். அப்ப அன்பா இருந்தாலே அவங்க அந்த ஈசனோட கழல் அடிய வந்து பார்த்துருவாங்க. அவங்களுக்கு அந்த இறைநிலை வந்து கிடைத்திடும். துணிந்தவர் ஈசன் துறக்கம் அது ஆழ்வர். அப்படி இல்லாம எல்லாத்தையும் இந்த உலக வாழ்க்கையே வேண்டாம், இந்த புறப்பொருள் மேலெல்லாம் எனக்கு பற்று இல்லை அப்படின்னு துணிந்து இந்த இந்த இல்லறத்தை விட்டுட்டு துறவரம் புகுந்து போனவங்க, அந்த பற்றற்று இருக்கிறவங்க, அவங்களும் வந்து ஈசனை நினைக்கிறதுக்காக தவம் செய்து வாழ்வார்கள். மலிந்தவர் மாலும் துணையும் ஒன்று இன்றி. அப்படி இல்லாம இந்த உலக நிலையிலேயே இருந்து அறம் அல்லாத செயல்களை செய்துட்டு வாழ்றவங்களுக்கு, மலிந்தவர் அப்படிங்கிறவங்க இத பத்தின எந்த சிந்தனையும் இல்லாம மாலும் துணையும் ஒன்று இன்றி எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம வாழ்றவங்க. மெலிந்த சினத்துள் வீழ்ந்து ஒளிந்தாரே.
அவங்களுக்கு வந்து காலன் காலன்கிறது நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? அந்த யமன் வந்து கோபம் கொண்டு அவங்களுடைய உயிரை வந்து எடுத்து சென்றுவாரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப 2 விஷயத்துல இருந்தா யமன் வரமாட்டான். ஒண்ணு, எல்லார்கிட்டயும் அன்போட கனிவா நடக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா இந்த இல்லறத்தையே விட்டுட்டு துறவறமா தவம் செய்யறதுக்காக போயிரணும். அப்படி 2 இல்லாம இந்த உலக வாழ்க்கையில இருந்துகிட்டே அறம் பற்றி எந்த சிந்தனையும் இல்லாம இறை அருள் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருந்தோம்னா மெலிந்த சினத்தோடு பயங்கர கோவத்தோட காலன் என்பவன் வந்து நம்மளுடைய உயிரை வந்து ரொம்ப கொடுமையா எடுத்துட்டு போயிருவாரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அறம் தவம் இந்த 2 தான் வந்து இறைவனை அடையக்கூடிய வழி அப்படின்னு போன தலைப்புலயும் சொன்னாரு. இந்த தலைப்புலயும் அதே வரியதான் வந்து சொல்லியிருக்காரு. 267வது பாடல். இன்பம் இடர் என்று 2 உற வைத்தது முன்பு அவர் செய்கையினாலே முடிந்ததும் இன்பம் அது கண்டும் ஈகிலா பேதைகள் அன்பு இலார் சிந்தை அறமறியாரே. இன்பம் இடர் என்று 2 இந்த இன்பம் அப்படிங்கிறது நம்ம அனுபவிக்கக்கூடிய சந்தோஷம், இடர் அப்படிங்கிறது நமக்கு வரக்கூடிய கஷ்டம் என்று 2 உற வைத்தது. இந்த 2மே வந்து இயற்கையா நமக்கு மாறி மாறி வந்துகிட்டே தான் இருக்கும். அது மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கை அமைப்பும் இருக்கும். முன்பு அவர் செய்கையினாலே முடிந்தது. இது ஏன் நமக்கு இந்த இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருதுன்னா முன்பு அவர் செய்கையினாலே போன பிறவில அதுக்கு முந்தின பிறவிகள் எல்லாம் நம்ம என்ன செய்தோமோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் இந்த இன்பமும் துன்பமும் நமக்கு வந்து திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். இன்பம் அது கண்டும் ஈகிலா பேதைகள் அவங்க வந்து எப்படி அந்த இன்பத்தை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தும் இப்ப நிறைய ஈகை அந்த மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வராம இருக்கக்கூடிய அந்த அறிவற்றவர்கள் பேதைகள் அதாவது அவங்க இன்பமா இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் போன பிறவில அவங்க செஞ்ச ஈகையினாலதான் அறத்தினாலதான் அப்படின்னு புரிஞ்சிட்டு இந்த பிறவிலையும் நம்ம அந்த அறத்தை செய்வோம் அப்படின்னு தோணணும். அன்பு இலார் சிந்தை அறமறியாரே. அந்த அவங்கள பார்த்தும் நமக்கு அந்த உணர்வு வரல மற்றவங்க கிட்ட அன்பா இருக்கணும் அறம் செய்யணும் அப்படின்னு உணர்வு வரல அப்படின்னா ஆஹ் அவங்கள என்ன சொல்றது அவங்க வந்து கஷ்டத்தை தான் அனுபவிக்க போறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப நமக்கு வரக்கூடிய இன்ப துன்பத்துக்கு காரணம் போன பிறவில நாம செய்த அறமற்ற செயல்கள் தான் காரணம். அப்ப இந்த பிறவில இன்பமா இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தாவது நாம வந்து அறம் செய்வோமே அப்படின்னு சொல்றாரு. 268வது பாடல். கெடுவதும் ஆவதும் கேடு இல் புகழோன் நடு அல்ல செய்து இன்பம் நாடவும் ஒட்டான் இடுவதும் ஈவதும் எண்ணுமின் இன்பம் படுவது செய்யின் பசு அது ஆமே. அந்த அறம் வழி நடக்காதவங்க எப்பேற்பட்டவங்க அப்படிங்கறதுதான் இந்த பாடல்லையும் சொல்றாரு. கெடுவதும் ஆவதும் கேடு இல் புகழோன். கெடுவதும் அப்படின்னா அழிவது கெட்டு போறது அந்த மாதிரி. ஆவதும் அப்படின்னா தோன்றுவது உருவாவது. அப்ப ஒரு விஷயம் அழியறதும் தோன்றதும் இந்த உலகத்துல எல்லாமே ஒரு நாள் அழிந்து போகும் எல்லாமே ஒரு நாள் தோன்றி வரும். அப்ப அந்த அழிவதும் தோன்றுவதுக்கும் எது காரணம் அப்படின்னா கேடு இல் புகழோன் எந்த ஒரு மாசு மறுவற்ற ஒரு குற்றம் இல்லாத மேலான ஒரு இறைவன். கேடு இல் புகழோன் அப்படிங்கிறது சிவபெருமான குற்றம் இல்லாத புகழுடையவன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சிவபெருமானுடைய செயல்னாலதான் இந்த உலகத்துல ஒரு விஷயம் கெடுவதும் காரணம் ஒரு விஷயம் ஆவது தோன்றுவதுக்கும் காரணம். நடு அல்ல செய்து இன்பம் நாடவும் ஒட்டான். நடு அல்ல செய்து அப்படிங்கிறது அறம் வழி செய்து மட்டுமே அந்த இன்பத்தை நம்மளால நாட முடியும் அடைய முடியும். அறம் செய்துதான் இந்த உலகத்துல வந்து இன்பத்தை அடைய முடியும். இடுவதும் ஈவதும் எண்ணுமின் இன்பம். அந்த அந்த இன்பம் எதுல கிடைக்குது அப்படின்னா ஒரு பொருளை வந்து நம்ம மற்றவங்களுக்கு இடுவது கொடுக்கறது ஈவது
எந்த எண்ணமும் இல்லாம மற்றவங்களுக்கு வந்து கொடுக்கறத தான் வந்து சொல்றாரு. அதுல மட்டும்தான் வந்து இன்பம் இருக்குது. படுவது செய்யின் பசு அது ஆமே. அந்த மாதிரி நம்ம குடுக்கல, எல்லாமே தனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சு வச்சு வாழ்றவங்க வந்து இந்த இடத்துல பசு அப்படிங்கிறது விலங்க வந்து சொல்றாரு. விலங்குக்கு ஒப்பானவன், ஒரு காட்டு மிராண்டித்தனமானவன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த உலகத்துல எல்லாமே வர்றதும் போறதுக்கும் காரணம் வந்து இறைவன் தான். அப்படி இருக்கும்போது அந்த இறைவனுடைய பொருள் மேல நம்ம பற்று வச்சுட்டு இதை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், வைக்க மாட்டேன்னு வாழ்றவங்கள ஒரு விலங்குக்கு சமமா சொல்றாரு. அப்படி இல்லாம இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாமே இறைவனுக்கு சொந்தமானது. அது மேல நம்ம உரிமை கொள்ளக்கூடாதுன்ட்டு அத மற்றவங்களுக்கு குடுக்கக்கூடியவங்களுடைய குணம் வந்து இன்பமா இருக்கும். அவங்களுக்கு மட்டும்தான் அந்த இன்பத்த உணர முடியும். அப்ப நம்ம இன்பமா இருக்கணும்னா, எல்லாருக்கும் எல்லாத்தையும் குடுக்கணும் அப்படின்னு சொல்ல வராரு. கடைசி பாடல் 269வது பாடல். செல்வம் கருதி சிலர் பலர் வாழ்வு எனும் புல்லறிவாளரை போற்றி புலராமல் இல்லம் கருதி இறைவனை ஏத்துமின் வில்லி இலக்கு எய்த விற்குறி ஆமே. செல்வம் கருதி சிலர் பலர் வாழ்வு எனும். இந்த செல்வம் அப்படிங்கிறது இந்த இடத்துல பணம், பொருள், செல்வத்தை சொல்றாங்க. அந்த செல்வத்தை வச்சுட்டு நம்ம சிலரை வந்து பணக்காரவங்க, சிலரை ஏழைகள் அப்படின்னு சிலர் பலருடைய வாழ்வு வந்து நம்ம பிரிச்சு பார்க்கிறோம். புல்லறிவாளரை போற்றி புலராமல். அப்படி சில பொருள் வச்சிருக்கனால அவங்க பணக்காரவங்க, சில விஷயங்கள் இல்லாதனால அவங்க ஏழை அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். பிரிச்சுட்டு அந்த புல்லறிவாளரைன்னா அந்த பணக்காரவங்கள நம்ம என்ன பண்றோம்னா போற்றி புகழ்றோம். அவங்க கிட்ட நமக்கு ஏதாவது தேவைன்னா அவங்கள போய் புகழ்ந்து பேசி அவங்க கிட்ட பழகி எப்படியாவது நம்ம வாங்கணும்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி செய்யாதீங்கன்னு சொல்றாரு. புல்லறிவாளரை போற்றி புலராமல் அவங்க கிட்ட போய் பெருசா நீங்க வந்து புகழ வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா அது எதுவுமே அவங்களுக்கு சொந்தமான பொருள் கிடையாது. எல்லாமே சிவபெருமான் உருவாக்கிய பொருள். அத இப்ப அவங்க வச்சிருக்காங்கன்றதுக்காக அவங்கள போய் நம்ம புகழணும்னு அவசியம் இல்லை. இல்லம் கருதி இந்த இடத்துல இல்லம் அப்படிங்கிறது வீடு பேர சொல்றாரு. நம்ம இறைநிலை அடையக்கூடிய அந்த முக்தி நிலை வேணும் அப்படின்னா இறைவனை ஏத்துமின். இறைவனை மட்டுமே நினைத்து இறைவனை மட்டுமே புகழ்ந்து இறைவனை மட்டுமே வணங்குங்க. இறைவனை வணங்குனா போதும், அந்த பணம் வச்சிருக்கிறவங்க தானா நம்மள தேடி வந்துருவாங்க. நம்ம பணக்காரவங்கள போய் பார்த்து அவங்கள கும்பிட்டு அவங்கள புகழ்ந்து அவங்கள பார்க்கணும்னு அவசியமே இல்ல. இறைவனை மட்டுமே பாருங்க அப்படின்னு சொல்றாரு. வில்லி வில்லி இலக்கு எய்த விற்குறி ஆமே. அந்த மாதிரி நம்ம முக்தி நிலை அடைவதற்காக இறைவனை மட்டுமே வேண்டறது எப்படி அந்த பணத்தை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும்னா, வில்லு ஒரு வேடன் வந்து வில்ல வச்சுட்டு எப்படி அவனுடைய வில் இலக்கு அவன் எப்படி அந்த இலக்க போய் அடையறதுக்காக குறிப்பாத்து வச்சு அத போய் அடைவானோ, அதே மாதிரி நம்ம இறைவனை மட்டுமே சிந்தித்து அவரை மட்டுமே வணங்கி இருந்தோம்னா, அந்த பணக்காரன் வைத்திருக்கக்கூடிய நமக்கு தேவைப்படக்கூடிய அந்த செல்வமானது தானாகவே அந்த அம்பு எய்துற மாதிரி நம்மள வந்து சேர்ந்துரும். அதனால தேவையில்லாம போயி எந்த பணக்காரரையும் நம்ம புகழ்ந்து பாடி பழகணும் அப்படின்னு அவசியம் இல்ல. இறைவனை மட்டுமே நினைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதான் இன்னைக்கு நம்ம பார்த்த 10 பாடல். திரும்ப அந்த 10 பாடல்லையும் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்துடலாம். முதல் பாடல் அந்த எட்டிக்காய் மாதிரி கசப்பான அந்த ஒரு பழம் யாருக்கும் பயன்படாம போகுமோ, அதே மாதிரி அறவழி இல்லாம சேர்க்கிறவங்களுடைய பணம், வட்டி போட்டு வாங்குற பணம் யாருக்குமே பயன்பெறாது. சேர்க்கிற அவங்களுக்குமே பயன்பெறாது. 2வது பாடல், இது வந்து ஊழிக்காலம். இந்த ஊழிக்காலத்துல இந்த உடல் வந்து கஷ்டப்பட்டு மாறுறதையெல்லாம் நம்ம பார்த்தும் ஏன் அறத்துல நாம நிக்கிறது இல்ல அப்படின்னு கேட்டிருக்காரு. 3வது பாடல்ல இந்த அறம் செய்யறதுனாலதான் நமக்கு வந்து அறம் செய்யாம இருக்கிறனாலதான் நமக்கு இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சுழற்சி திரும்ப திரும்ப வருது. அப்ப யாரெல்லாம் பிறப்பு இறப்பு வேண்டாம்னு நினைக்கிறோமோ அவங்க எல்லாம் அறம் செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு.
4வது பாடல்ல சில நோய்கள் கொடுத்திருந்தாரு. அறம் செய்றவங்களுக்கு இந்த நோயெல்லாம் வராது. அறம் செய்யாதவங்களுக்கு தான் இந்த நோயெல்லாம் வரும் அப்படின்னு நோய் பற்றி சொல்லியிருந்தாரு. 5வது பாடல்ல அந்த 3 பேருக்கு நரகம் கிடைக்கும்னு சொன்னாரு. இறைவன பத்தின சிந்தனை இல்லாதவங்க, அப்புறம் மீதி இருக்கிறத கூட ஈயணும் அப்படிங்கிற மனம் இல்லாதவங்க, ஒரு செடிக்கு தண்ணி ஊத்தணும் அப்படிங்கிற குணம் இல்லாத இந்த மூவரும் நரகத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 6வது பாடல்ல, அடுத்த பிறவில நமக்கு வினை இல்லாம இருக்கணும் அப்படின்னா, இந்த பிறவில நாம அறம் வழி நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 7வது பாடல்ல தானம், தவம் இந்த இல்லறத்துல இருந்தோம்னா எல்லார்கிட்டயும் கருணையோட தானம் பண்றவங்களா இருக்கணும். இல்ல இல்லறத்த விட்டு துறவறம் போயிட்டோம்னா முழு நேரமும் தவ வழியிலே இருக்கணும். இந்த 2 வழி தான் வந்து முக்தி நிலை அடையறதுக்கான வழி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 8வது பாடல்ல இன்பம் அப்படிங்கிறது எதுல இருக்கு அப்படின்னா, அடுத்தவங்களுக்கு குடுக்கறதுல தான் இன்பம் இருக்கு. ஏன்னா, இந்த உலகத்துல வந்த எல்லா பொருட்களுமே வந்து இறைவனால தோன்றி அளிக்கப்படக்கூடிய பொருட்கள். அதுல நம்ம பற்று வச்சுட்டு குடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. குடுக்கும்போது தான் இன்பம் வரும் அப்படின்னு சொன்னாரு. அடுத்த பாடல்ல அறம் வழி நடக்காதவங்க வந்து ஒரு மிருகத்துக்கு சமமானவர்கள். காட்டு மிராண்டி போல அந்த மற்ற பொருட்கள் மேல பற்று வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 10வது பாடல்ல பணக்காரர்கள போய் நாம புகழணும்னு அவசியமே இல்ல. முக்தி நிலையை அளிக்க போறவன் இறைவன் தான். அவன மட்டும் வணங்குனாலே போதும். ஒரு வேட்டைக்காரன் எப்படி வில்ல எய்து அது கரெக்ட்டா அந்த இலக்க போய் அடையுமோ, அதே மாதிரி நமக்கு தேவையானது இறைவன நினைத்தாலே போதும் நமக்கு வந்து சேரும். அப்படின்னு சொல்லி அறம் செய்யான் செய்தவன் இந்த 2 தலைப்புலயும் சொல்லியிருக்காரு. இதுல ஏதும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். அடுத்த வகுப்பும் இதே மாதிரி அன்புடைமையில உள்ள 10 பாடல்களையுமே வந்து ரொம்ப சிம்பிளா பாத்துரலாம். ஏன்னா எல்லாமே நமக்கு தெரிந்த கருத்துக்கள தான் திரும்ப திரும்ப சொல்றாங்க. ஏற்கனவே பார்த்தோம். 1ஆம் தந்திரம் வந்து திருக்குறளினுடைய ஒரு சின்ன சுருக்கம் தான் வந்து 1ஆம் தந்திரம். 2வது தந்திரத்துல தான் நாம எதிர்பார்க்கக்கூடிய யோக நிலை பற்றி வரும். அது நம்ம மெதுவா போகலாம். வேற எதுவும் சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இல்லைன்னா நம்ம கிளாஸ முடிச்சுக்கலாம். தேங்க் யூ மேம்.